வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேபால் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேபால் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேபால் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோடனே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனேஜ் பேபால் பேலன்ஸ், சி ஆக்டிவிட்டி, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து சென்ட் பேமெண்ட்ஸ், ரெக்வஸ்ட், அதாவது நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரெக்வஸ்ட் பேமெண்ட்ஸ். மோர் ஆப்ஷனில் வந்து நமக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சென்ட் பேமெண்ட்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் பேபால் அக்கௌண்ட் மூலிமா. அதுக்கு வந்து என்டர் நேம் ஆர் இமெயில் அட்ரஸ், அவங்களோட இமெயில் அட்ரஸை போட்டு உங்கள்கிட்ட பேமெண்ட், அதாவது மணி பேபால் அக்கௌண்ட்டில் வந்து மணி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து ரெக்வஸ்ட் பேமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் பேபால் அக்கௌண்ட்லேருந்து வேறு உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வியூ சி ஆக்டிவிட்டியில் வியூ ஆல்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது ஆல் பேமெண்ட்ஸ் இன் பேமெண்ட் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காட்டும். பேமெண்ட்ஸ் இன்ல வந்து பேமெண்ட்ஸில் நோ ஆக்டிவிட்டி. இப்போ தான் நான் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணேன். எங்கிட்ட பேபால் பேலன்ஸ் இல்லைன்றனால எங்களுக்கு காட்ட மாட்டேருந்து. உங்கள்கிட்ட பேபால் பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் வந்து இது காட்டும். அது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து 2017 என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, 2018 என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அப்புறமா ஜனவரி பாஸ்ட் 90 டேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ஃபில்டர். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பேபால் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு பேபால் ஆப்பை பற்றி ஏதாவது தகவல் வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் paypal.me/bonation இருக்குது. இது வந்து என்னுடைய ஸ்பான்சர் லிங்க் மாதிரி. இந்த லிங்க் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து எதாவது ஸ்பான்சர் பண்ணலாம். உங்கள் பேபால் அக்கௌண்ட்லேருந்து என் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் என்னுடைய ஸ்பான்சர் லிங்க்கும் நான் கீழே தரேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ். இதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் எ ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஹெல்ப், லீகல் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் என்னென்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்புறமா மேலே வந்து லாக் அவுட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்லேருந்து நீங்கள் லாக் அவுட் கூட பண்ணிக்கலாம், வேணும்னும் போது கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து மிகவும் செக்யூர் ஆப். ஏன்னா நான் வெளியே போயிட்டு வந்த உடனே இது வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டால் தான் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். மற்ற ஆப் மாதிரி இது இல்லை. அதனால் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பேபால் வெப்சைட் யூஸ் பண்ணுறதோட ஆப் யூஸ் பண்ணுறது நமக்கு எப்பயுமே சேஃப். அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.